ஒரு பெரிய மரத்துல நிறைய பேய்கள் ரொம்ப காலமா வாழ்ந்துட்டு இருந்துச்சுங்க. ஒரு உழவன் அந்த ஊர்ல இருந்து கொஞ்ச தூரம் தள்ளி வாழ்ந்துட்டு இருந்தான். அவன் உழவு பார்க்கும்போது ஏற்கலப்பை உடஞ்சு போயிடுச்சு. அவன்கிட்ட புது ஏற்கலப்பை வாங்க காசு இல்லை. ஸோ ஏதாவது ஒரு மரத்தை வெட்டி புது ஏற்கலப்பை செஞ்சுக்கலாம்னு நினைச்சான். அவன் கண்ணில் அந்த பேய்கள் வாழ்ற மரம் பட்டுச்சு. அதை வெட்ட அரிவாள் எடுத்துட்டு கிளம்பி போனான் அந்த விவசாயி. அப்ப தங்களை தான் வெட்ட வரான்னு அந்த பேய்கள் தப்பா நினைச்சிட்டு பயந்து போயிடுச்சுங்க. அந்த உழவன்கிட்ட போய் எல்லா பேய்களும் அவன் காலில் விழுந்து கெஞ்சிச்சுங்க. அண்ணே அண்ணே, தயவு செஞ்சு எங்களை எதுவும் பண்ணிடாதீங்கன்னு. அந்த உழவனுக்கு பேய்களை பார்த்ததும் பயத்துல அள்ளு விட்டுடுச்சு. பட் பயத்தை வெளியே காட்டிக்காம எனக்கு எல்லாம் தெரியும்னு சொன்னான். அந்த பேய்கள்லயே வச்சு ஓல்டான ஒரு பேய் முன்னாடி உங்களுக்கு நாங்க என்ன பண்ணா நீங்க எங்களை கொல்ல மாட்டீங்கன்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த உழவன், எனக்கு வருஷம் 50 எள் மூட்டைகள் லாபம் வரும், அதை நீங்க எனக்கு கொடுத்துட்டா நான் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டேன்னு வாக்கு கொடுத்தான். அதுக்கு அந்த ஓல்டு பேய் 50 என்ன 50, 100 எள் மூட்டைகள் கொடுக்கிறோம் நாங்கன்னு சொல்லுச்சு. அதுக்கு சந்தோஷமா ஓகே சொல்லிட்டு அந்த ஃபார்மர் அங்க இருந்து போயிட்டான். அன்னையில இருந்து அந்த பேய்கள் 100 எள் மூட்டைகளை ரொம்ப கஷ்டப்பட்டு திருடி சேர்த்து வச்சு அந்த விவசாயிக்கு கொடுத்துச்சுங்க. இப்படியே பல வருஷம் போன நிலையில ஒரு புது பேய் இந்த பேய்களை பார்க்க ஊர்ல இருந்து வந்துச்சு. இந்த பேய்களின் நிலைமைய பார்த்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்குச்சு. புது பேய்க்கு ரொம்ப கோபம். ஒரு மனுஷன் பேய்களை கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறதா, நான் இப்பவே அந்த உழவனை போய் கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு கிளம்பி போயிருச்சு அந்த புது பேய். அந்த உழவனோட வீட்டுக்கு போய் ஒளிஞ்சிட்டு இருந்தது அந்த புது பேய். உழவன் வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. அப்ப அந்த ஃபார்மர் புது பேய்ன்ற பேர்ல ஒரு மாடு வாங்கிட்டு வந்தான். அது ஒரு அடங்காத மாடு. அதை அடக்கிறதுக்காக, டேய் அந்த கொல்லிக்கட்டையை கொண்டு வாங்கடா, இந்த புதுப்பைக்கு ஒரு சூடு போட்டாதான் இது அடங்கும்னு சொன்னான். உடனே அந்த புதுப்பை நம்ம இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டான், நமக்கு தான் சூடு போட போறான்னு நினைச்சுக்கிட்டு அந்த ஃபார்மரோட காலில் போய் விழுந்துச்சு. அண்ணன் என்னை மன்னிச்சிடுங்க அண்ணன், நான் மற்ற பேய்ங்க சொல்லிதான் இங்க வந்தேன்னு காலில் விழுந்து அழுதுச்சு. அந்த உழவனுக்கு புதுப்பைய பார்த்ததும் தூக்கி வாரி போட்டது. பட் அவன் பயத்தை வெளியே காட்டிக்காம, எனக்கு எல்லாம் தெரியும், என்னை யாரும் ஏமாத்த முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லு, உன்னை எதுக்கு அந்த பேய் கூட்டம் என் வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சாங்கன்னு கேட்டான் அந்த உழவன். அதுக்கு அந்த புது பேய் டக்குன்னு யோசிச்சு, நீங்க என்னைய மாத்த ரொம்ப கஷ்டப்படுவீங்க, அதுதான் உங்களுக்கு எள் வேணுமா இல்ல 100 டின் எண்ணெய் வேணுமான்னு கேட்க அனுப்பிச்சாங்கன்னு சொல்லுச்சு. அதுக்கு அந்த விவசாயி ரொம்ப சந்தோஷமா எனக்கு 100 டின் எண்ணெயே கொடுங்கன்னு சொன்னான். அந்த புது பேயும் தப்பிச்சோம் பிழைச்சோம்னு நினைச்சிட்டு அங்க இருந்து ஓடி வந்துருச்சு. அது வர நிலைமையில இருந்தே மற்ற பேய்களுக்கு புரிஞ்சிருச்சு, இவன் எந்த ஆணையும் புடுங்கலன்னு. அந்த ஓல்டு பேய், என்ன உழவனை கொன்னுட்டியான்னு நக்கலா கேட்டுச்சு. அதுக்கு அந்த புது பேய் நடந்தது எல்லாம் விவரமா சொல்லுச்சு. அடச்ச, நாங்க இந்த 100 எள் மூட்டைக்கே நைட்டும் பகலும் அலைஞ்சு திரிஞ்சு ரெடி பண்றோம், இனி 100 டின் எண்ணெயா நாங்க எப்படி சமாளிக்க போறோம் அப்படின்னு புலம்புச்சு அந்த புது பேய். இந்த புது பேய எல்லா பேய்களும் சேர்ந்து திட்டுச்சுங்க. எங்க மூஞ்சிலே முழிக்காதப்போ அப்படின்னு சொல்லிருச்சுங்க. ஆனா இந்த புது பேய் விடுறதா இல்லை. இந்த பேய்களை எல்லாம் எப்படியாவது காப்பாற்றணும்னு முடிவு பண்ணுச்சு. அந்த விவசாயி வீட்டுக்கு போச்சு. அங்க வர்றவங்க போறவங்கன்னு எல்லாரையும் பயமுறுத்துச்சு. இதனால அந்த விவசாயியின் பிசினஸ் ரொம்பவே அடி வாங்குச்சு. அந்த விவசாயி 100 டின் எண்ணெயோட தனியா நின்னா. அவனுக்கு வியாபாரம் இல்லை, காசு இல்லை. அவனுக்கு பிரச்சனை புரிஞ்சது. அவன் அந்த புது பேயை கூப்பிட்டு பேசினான். ஏன் இப்படி பண்றேன்னு கேட்டான். அதுக்கு அந்த புது பேய், நீ எங்க கூட்டத்தை விடணும், அப்பதான் நான் உன்னை நிம்மதியா விடுவேன்னு சொல்லுச்சு. விவசாயிக்கும் வேற வழி இல்லை. அவன் கிடைச்ச வரைக்கும் லாபம்னு நினைச்சிட்டு அந்த பேய்களை விட்டுட்டான். அப்புறம் அந்த பேய்கள் புது பேயுடன் சந்தோஷமா அதே மரத்துல வாழ்ந்தன. மாறல்: எதையும் நாம பேசுறதுக்கு முன்னாடி மற்றவங்களை பேச விட்டுட்டு அப்புறம்தான் நாம நம்ம கருத்தை சொல்லணும். நன்றி.